அனைவருக்கும் வணக்கம். ராமநாதபுரம் மக்களவை பொது தொகுதியில் மல்லர் மீட்பு களத்தின் நிறுவனர் அண்ணன் கு. செந்தில் மல்லர் அவர்கள் சைக்கிள் பம்பு சின்னத்திலே சுயேட்சையாக போட்டியிடுகின்றார். அண்ணனுடைய இந்த ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் அண்ணனுக்கு வாக்கு கேட்டு திண்டுக்கல் மாவட்ட மல்லர் மீட்புக்களம் தலைவர் அண்ணன் பிரகாசம் மல்லர் அவர்கள் பம்பரமாக சுழன்று இங்கே வாக்கு சேகரித்து கொண்டு வந்திருக்கிறார். அவரிடத்திலே நாம் இப்போது கள நிறுவனம் குறித்து கேட்டுக்கிறோம். சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்குண்ணே நிலவரம்? எப்படி இருக்குண்ணே? இந்த மக்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் நீங்கள் நிறையா சந்திச்சிருக்கீங்க. வயல்வெளிகள்லாம் சென்று சந்தித்து நம்முடைய தேவேந்திரகுல பெண்களிடத்திலே நீங்கள் அண்ணனுக்கு வாக்கு கேட்டீர்கள். எவ்வாறு அவர்களுடைய பதில் இருக்கிறது? என்ன நிலவரம் உள்ளது? தற்போதைய நிலைப்படி பார்த்தோம்னா தேவேந்திரகுல வேளாளர்கள் மக்களின் எழுச்சி மிகவும் சிறப்பானதாக உள்ளது. இது சில சமயங்களில் தவறாக கருதினாலும் மக்களுடைய தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து மேலே ஏறுவதற்கு இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் இப்பொழுது முன்னெடுப்பு செய்கிறார்கள். அதில் ஒன்றுதான் பொது தொகுதியில் மல்லர் மீட்பு களத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் கு. செந்தில் மல்லர் அவர்கள் வேட்பாளராக நின்றது. அதில் எதிர்த்து நிற்கும் வேட்பாளர்கள் மிகவும் பொருளாதாரத்திலும் மற்றபடி செல்வாக்குகளும் பெற்றிருந்தாலும் எந்த ஒரு அடிப்படை திறமையும் இல்லை என்று கருதி கொண்டிருந்த காலத்தில் தனது மீண்டும் பாண்டிய வரலாறு என்ற புத்தகத்தின் மூலம் வெளிவந்த திரு தலைவர் கு. செந்தில் மல்லர் அவர்கள் இப்பொழுது அந்த பொது தொகுதியில் அப்படி ஒரு உயர்நிலையாக கருதி கொண்டிருக்கும் சமூகத்தை எதிர்த்து பொது தொகுதியில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த நபராக களமிறங்கியிருப்பது மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இப்பொழுது அந்த ஏரியா மக்களிடம் கருத்துப்படி தனது வாக்கு வலிமையை அண்ணன் செந்தில் மல்லர் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்வதற்கு மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பதாக கூறி வருகின்றனர். தற்போது நாங்கள் சுற்றி வந்த பகுதிகளில் கடலாடி, முதுகுளத்தூர் மற்றும் கிழக்கரை பகுதிகளெல்லாம் சுற்றி வந்திருக்கிறோம். அங்கு மக்களின் ஆதரவு பெருவாரியாக உள்ளது. ஆகவே வெற்றி பெறுவது சைக்கிள் பம்ப் சின்னம் என்பதை உறுதியோடும் மிகவும் சந்தோஷத்தோடும் கூறிக்கொள்கிறேன்.